Taste the Daily. கடலூர் மாவட்டம் சோழத்தரம் அருகே சாதாரண மழைக்கே குளம் போல தண்ணீர் தேங்கியதால் பொதுமக்கள் சிரமத்திற்கு உள்ளாகினர். கானூர் கிராமத்தில் வடிகால் வசதி இல்லாததுடன் சாலை தாழ்வான பகுதியில் உள்ளதால் சாதாரண மழைக்கே 2 முதல் 3 அடி உயரத்திற்கு தண்ணீர் தேங்கி நிற்கிறது. இதனால் துணை சுகாதார நிலையம், நியாய விலைக்கடை, பள்ளி மற்றும் குடியிருப்புகளுக்கு செல்பவர்கள் தேங்கி நிற்கும் தண்ணீரில் நடந்து செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து வட்டார வளர்ச்சி அதிகாரிகளிடம் கோரிக்கை வைத்தும் விடியா ஸ்டாலின் அரசின் நிர்வாகம் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே சிறுவர்கள் உட்பட 10க்கும் மேற்பட்டோரை வெறிநாய் கடித்ததால் பொதுமக்கள் மத்தியில் அச்சம் ஏற்பட்டுள்ளது. மீனாட்சிபுரம் கிராமத்தில் சாலையில் நடந்து சென்ற பொதுமக்களை அப்பகுதியில் சுற்றித் திரியும் வெறிநாய் ஒன்று துரத்தி கடித்துள்ளது. இதனால் அச்சமடைந்துள்ள அப்பகுதி மக்கள் வெறிநாய் தொல்லையை கட்டுப்படுத்தி மக்களை பாதுகாக்க விடியா ஸ்டாலின் அரசுக்கு என்றுதான் மனம் வருமோ என ஆதங்கப்பட்டுள்ளனர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் சித்திரை வசந்த உற்சவத்தின் 5ஆம் நாள் விழாவையொட்டி அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மனுக்கு பொம்மை பூ கொட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது. திருக்கோவிலின் 3ஆம் பிரகாரத்தில் சுவாமி அம்பாளுடன் வெட்டிவேர் பல்லக்கில் எழுந்தருள பூக்கொட்டும் நிகழ்ச்சி விமரிசையாக நடைபெற்றது. அப்போது அரோகரா என்ற பக்தி முழக்கமிட்டு பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே அரசு பேருந்தும் பால் வாகனமும் நேருக்கு நேர் மோதியதில் 3 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். செஞ்சை தேனாற்றுப்பாலம் அருகே நிகழ்ந்த இந்த கோர விபத்தில் ஆறுமுகம், கருணா, தமிழ்பாண்டியன் ஆகிய 3 பலியாகினர். மேலும் இந்த விபத்தில் 10க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்த நிலையில் பால் வாகன ஓட்டுநர் ரூபன், அரசு பேருந்து ஓட்டுநர் நாகராஜ், நடத்துனர் செல்வேந்திர பிரசாத் ஆகியோர் ஆபத்தான நிலையில் மதுரை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். Taste the Daily.